அதிமுக கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் முதல்வர் கூட. அப்படி இருக்கும்போது அவரை போய் பார்க்காம கட்சியில் பிளவுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ இப்போ இருக்க எம்எல்ஏக்களை போய் நீங்கள் பார்த்து அவங்களோட ஆதரவை நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா சம்திங் எதுவும் நடந்திருக்கு, குதிரை பேர் நடந்திருக்கு. அதை வெட்ட வெளியே விஜய் அவர்கள் போய் அம்பலப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இபிஎஸ் அவர்கள் இது மாதிரி சரமாரியான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போது தெரில. 2 விதமான விஷயங்கள் இபிஎஸ் கையில் இருக்குது. ஒன்று அந்த 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்கு மேலே சட்ட நடவடிக்கை எடுக்குது. அது ஒன்று, கோர்ட்டுக்கு போய் அவர் சட்ட நடவடிக்கை எடுத்து எம்எல்ஏ பதவியை பிடுங்குறது. 2வது, விஜய் மேலே குதிரை பேரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போடுறது, வழக்கு போடுறது, அந்த வழக்கை நடத்துறது. இது மாதிரி அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது. இது குதிரை பேர் நடந்திருக்கு, கட்சி தாவல் நடந்திருக்கு. ஸோ அடுத்த கேஸ் போட்டால் என்னென்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது.